அஸ்வினி, வருமானத்தில் வளம் காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பரணி, வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தில் தோன்றிய பிரச்சனை முடிவிற்கு வரும். கார்த்திகை 1ஆம் பாதம், செய்து வரும் தொழில் முன்னேற்றமடையும். பணியாளர்களுக்கு வரவு அதிகரிக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், நினைப்பதை சாதிக்கும் நாள். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ரோகிணி, பிறரை அனுசரிப்பதால் நல்லது நடக்கும். குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடியும். உங்கள் செயல்களில் லாபம் உண்டாகும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், வெற்றி காணும் நாள். செலவு அதிகரித்தாலும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் வெற்றியாகும். திருவாதிரை, ஆடம்பர செலவு செய்வீர்கள். பண நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்ப்புகள் என்று இழுபறியாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், வருமானத்திற்குரிய நாள். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பூசம், விருப்பம் நிறைவேறும். நண்பர்கள் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ஆயில்யம், பெரியோர் ஆதரவால் வேலை நடக்கும். உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். மகம், வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். லாபம் வரும். பூரம், எடுத்த வேலையில் கவனமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். உத்தரம் 1ஆம் பாதம், வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். பணம் வரும். புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், நெருக்கடி நீங்கும் நாள். பழைய அனுபவம் கை கொடுக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அஸ்தம், மனக்குழப்பம் விலகும். செயல்களில் லாபம் உண்டாகும். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். சித்திரை 1, 2 பாதங்கள், திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பணியிடத்தில் பிரச்சனை முடியும்.